இந்த போரை இதுக்கு மேல பண்ணா இன்னும் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. சீனா கிட்ட இருந்து சில வலிமையான ஆயுதங்கள் எல்லாம் இவனுக்கு வந்துருச்சு. வடகொரியால இருந்து வந்துருச்சு ஈரானுக்கு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த கட்டமா என்னன்னா, அமெரிக்கா அவனுடைய பாம்பர்ஸை வந்துட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னோம்னா அவனுடைய கதை முடிஞ்சிடும் அப்படின்ற அளவுக்கு ஈரான் வந்துட்டாங்க. இப்போ ரெடியா இருக்கிறாங்க. அவங்க தரைப்படை தாக்குதல் நடத்தும் போது விமானப்படை கவரேஜ் கொடுக்குன்னு தெரியும். ஸோ அதை வந்துட்டு அடிக்கணும் அப்படின்ற அந்த இடத்துக்கு அவன் தயார் பண்ணான். ரெண்டாவது, அவருடைய இந்த கோரம் ஷாகர் போன்ற பெரிய மிசைல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, எல்லாம் வந்துட்டு ஹைப்பர்சானிக் தான். அதையெல்லாம் பயன்படுத்துறது அவனும் தயாராகிட்டான். இஸ்ரேல் வந்துட்டு காசால அடிச்சா மாதிரி, லெபனான்ல வந்துட்டு ஹெஸ்புல்லாவுக்கு அடிச்சா மாதிரி ஈரானில் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஈரான் வந்துட்டு திருப்பி அடிப்பான், வலிமையாக அடிப்பான். வலிமையாக அடிக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு அவன் 20 வருஷம் எடுத்துக்கிட்டான். இன்னைக்கு வந்துட்டு ஈரானை மையமாக வச்சுக்கிட்டு ஒரு அலையன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரைட்டுங்களா? ஈரான், ரஷ்யா, சைனா, வடகொரியா, இன்னும் சொல்ல போனால் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவுடைய மறைமுக ஆதரவு, அந்தாண்ட பிரேசில், எல்லாரும் வந்துட்டு அந்தாண்ட வந்து லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாரும் அலைன் பண்ணிட்டான் அப்படின்னா இதுவரை இருக்க யூனிபோலார் வேர்ல்டு அப்படின்ற ஒரு நிலை மாறி அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு கூட்டணி உருவாயிடும். முதல்ல இந்த போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதற்கான ஒரு டிராஃப்டை உருவாக்குவோம் பேசி, அதுக்கப்புறம் நேர சந்திப்போம். என்ன முதல்ல நம்ம அடிப்படையில் ஒத்துக்கிறோம் அப்படின்றது ஒத்துக்கிட்ட விஷயத்துக்கு வா கையெழுத்து போடுவோம். இல்லாட்டி வந்துட்டு பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு சொல்லிட்ட உடனே முடிச்சுட்டாங்க. அதை விட ட்ரம்ப்புக்கு வந்துட்டு இன்னொரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்ன அப்படின்னா, ஐரோப்பிய ஒன்றுகளினுடைய மேஜர்ஸ், யூரோப்பியன் யூனியன் மேஜர்ஸ், இங்கிலாந்து, பிரான்சு, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் இந்த போரை விரும்பவில்லை. இது மிகப்பெரிய ஒரு எண்ணெய் சிக்கலை, கிரைசிஸ், இது பிரச்சனையை உருவாக்க போகுது. இங்க என்ன பண்ற, நான் போருக்கு போறேன், நீ வந்து புடுங்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? சாவது யாரு? அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஐயநாதன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த ஈரான் இஸ்ரேல் போர் ஒரு பெரிய தாக்குதல்கள் இல்லாத போராக இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தைகளும் பதற்ற சூழ்நிலையும் தொடர்ந்து காணப்பட்டு வருது. ட்ரம்ப் அவர்கள் இறுதி எச்சரிக்கை, உங்களுக்கு டைம் முடிய போது டெட்லைன் அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க இந்த ஈரான் போரை பொறுத்த வரைக்கும்? ஒரு கௌரவமான பின்வாங்கலை தேடிக்கொண்டிருக்கின்றார் ட்ரம்ப், இவ்வளவுதான். ஈரான் ஒன்றும் வந்துட்டு இந்த போர் நிறுத்தத்தை நீட்டிச்சு அப்படின்னு சொல்லலை, ஆனால் அவரே நீட்டிக்கிறாரு. நான் நீட்டிச்சிட்டேன் அப்படின்னு ஏன் அவர் சொல்றாரு அப்படின்னா, போரை தொடர்வதனால் அவருக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. ஈரானை நாங்கள் அழிச்சு கற்காலத்தை கொண்டு போவோம் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் நிகழ்த்த முடியாதது, சாதிக்க முடியாது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது, இஸ்ரேலுக்காக எதுக்கு அமெரிக்கா இவ்வளோ மெனக்கடணும், இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணணும், இவ்வளோ அழிவை ஏற்படுத்தணும் அப்படின்ற கேள்விகள் வந்துட்டு அமெரிக்காவில் பெருசாக பலப்பட்டு போச்சு. அது வந்துட்டு ட்ரம்ப்புக்கு மட்டும் இல்லை, ட்ரம்ப்பையும் தாண்டி அவருடைய ரிப்பப்ளிகன் கட்சியையும் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் அந்த ரிப்பப்ளிகன் எப்பொழுதும் வந்து ஹார்ட்லைனர்ஸ் எப்படி பார்த்தாலும் நம்மளை போர் எடுத்து போட்டு இறக்கி விட்டு நாசம் பண்ணுவாங்க நம்மளை அப்படின்ற எண்ணம் பலப்பட்டுக்கிட்டே வருது. அது இன்னொன்று. இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறான்னா, பாகிஸ்தான் வந்துட்டு அவன் சொன்னதை கேட்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் அந்த நாட்டை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ட்ரூஸர் வந்துட்டு பேசுறதுக்கு வந்தான். வரும்போதே அவர் வந்துட்டு ஒரு பயங்கரமான கண்டிஷன் வச்சாரு. இதுக்கு மேலே அணு ஆய்வு வந்துட்டு நிறுத்தணும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தெல்லாம் அப்படியே கொடுத்துடணும், எல்லா விதமான ஆய்வு மையங்கள் எல்லாம் மூடிடணும். இதை ஈரான் வந்துட்டு அவுட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 2 அடிப்படையை சொன்னான். ஒன்று, என்னுடைய மக்களினுடைய அடிப்படை உரிமைகளை விட்டுத்தர மாட்டோம், என் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது எங்களுடைய இறைமை சார்ந்த உரிமை, அதையும் விட்டு தர மாட்டோம் அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய சுயமரியாதையை விட்டுட்டு நான் உனக்கு சரண்டர் ஆக மாட்டேன், என்னுடைய தேவையை நான் விட்டு தர மாட்டேன், எனக்கான தலையெடுத்தை நான் நிர்ணயித்துக் கொள்வேன் அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்துட்டான். இதை எப்படி உடைக்கிறதுன்னு தெரியாத ட்ரம்ப் முடிக்கிறாரு. அதனால தான் போன ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வான்ஸ் உள்ளிட்ட வைஸ் பிரசிடென்ட் உள்ளிட்ட எல்லாரும் ஒரு டீம் வர நினைச்சது இங்கே. ஆனால் வரல. கடைசி நேரத்தில் ரத்து பண்ணப்பட்டது காரணம் ஈரான் வந்துட்டு விட்டு தர்ற. நீங்கள் எதையாவது ஒரு காகிதத்தை அப்புறம் தான் வந்துட்டு ஈரான் என்ன சொல்லிச்சுன்னா, முதல்ல இந்த போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதற்கான ஒரு டிராஃப்டை உருவாக்குவோம் பேசி, அதுக்கப்புறம் நேர சந்திப்போம். ஸோ எதையுமே இல்லாத சும்மா வந்துட்டு உட்கார்றது, 21 மணி நேரம் பேசுறது, நீ அவங்க கிட்ட பேசிட்டு வர்றது, நான் இங்கே பேசிட்டு வர்றது, இந்த கதையெல்லாம் வேணாம். என்ன முதல்ல நம்ம அடிப்படையில் ஒத்துக்கிறோம் அப்படின்றது ஒத்துக்கிட்ட விஷயத்துக்கு வா கையெழுத்து போடுவோம். இல்லாட்டி வந்துட்டு பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு சொல்லிட்ட உடனே முடிச்சுட்டான். அதை விட ட்ரம்ப்புக்கு வந்துட்டு இன்னொரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்ன அப்படின்னா, ஐரோப்பிய ஒன்றுகளினுடைய மேஜர்ஸ், யூரோப்பியன் யூனியன் மேஜர்ஸ், இங்கிலாந்து, பிரான்சு, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் இந்த போரை விரும்பவில்லை. இது மேக்ரான் சொல்லியிருக்க மாதிரி இது மிகப்பெரிய
ஒரு எண்ணெய் சிக்கலை கிரைசிஸ், இது பிரச்சனையை உருவாக்க போகுது, இப்போவே உருவாயிடுச்சு, இதை வந்து மறுபடியும் நம்ம தாண்டறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அதனால இந்த போரை நிறுத்தணும் அப்படின்றத பல்வேறு மற்ற முடிவுகளை சொல்லிட்டாங்க. ரெண்டாவது இன்னொன்று பின்னடைவு என்னன்னா, அமெரிக்காவுக்கும் ட்ரம்ப்புக்கும் அந்த நீர்முனை ஹார்மோஸ் அந்த நீரிணை பகுதியை வந்துட்டு இவர் முற்றுகையிட்டு இருக்காரு இல்லையா, அதுக்கு யாருடைய அப்ரூவலும் அவர் வாங்கலை. அது முதல்ல தப்பு. அதுக்கு வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுங்க, நீங்களும் வந்து சேருங்க அப்படின்னா யாரும் சேரல. டோட்டலாக அமெரிக்கா வந்துட்டு ஐசோலேட் ஆயிடுச்சு. இந்த நிலையில இருந்துட்டு மீள முடியல. போற தொடர் தான் உள்நாட்டிலையும் பிரச்சனை. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல். ரெண்டாவது, இந்த போரை இதுக்கு மேலே பண்ணா இன்னும் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. சீனா கிட்ட இருந்து சில வலிமையான ஆயுதங்கள் எல்லாம் இவனுக்கு வந்துருச்சு, வடகொரியாலேருந்து வந்துருச்சு ஈரானுக்கு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த கட்டமாக என்னன்னா, அமெரிக்கா அவனுடைய பாம்பர்ஸை வந்துட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னோம்னா அவனுடைய கதை முடிச்சிடும் அப்படின்ற அளவுக்கு ஈரான் வந்துட்டான். இப்போ ரெடியாக இருக்கிறாங்க அவங்க. தரைப்படை தாக்குதல் நடத்தும் போது விமானப்படை கவரேஜ் கொடுக்குன்னு தெரியும். ஸோ அதை வந்துட்டு அடிக்கணும் அப்படின்ற அந்த இடத்துக்கு அவன் தயார் பண்ணிட்டான். ரெண்டாவது, அவருடைய இந்த கோரம் ஷாகர் போன்ற பெரிய மிசைல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, எல்லாம் வந்துட்டு ஹைப்பர்சானிக் தான், அதையெல்லாம் பயன்படுத்துறது அவனும் தயாராகிட்டான். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த போரை தொடர்ந்து தன்னுடைய விமானங்கள் ஆயுதங்கள்லாம் அடிபட்டுச்சுன்னா சர்வதேச சந்தையில் அமெரிக்காவுடைய பொருட்களுக்கு, ஆயுதங்களுக்கு, விமானங்களுக்கு மரியாதை இருக்காது, வாங்க மாட்டான் யாரும். நீ F-35 ரொம்ப பிரம்மாண்டமாக பேசுகிற, அவன் அடிச்சு தூக்கி கீழே போட்டான். நீ ஹெலிகாப்டரை பற்றி பெருசாக பேசுன, அடிச்சு தூக்கி நொறுக்கி கீழே போட்டான். நீ என்னென்னவோ பண்ணிட்டு இருக்க. இப்போ என்ன சொல்கிற, அவனுடைய 30 கப்பல்களுக்கு மேலே அடித்து ஈரானை ஒடுக்கிட்ட அப்படின்ற. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், சிறை பிடிக்கிறான் உன்னுடைய கப்பலை. அது மேலே தாக்குதல் நடத்தினா 10 எரியும். அப்புறம் நீ என்ன பண்ணுவ நீ? ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் ட்ரம்ப்பை வந்துட்டு இந்த போரை வந்துட்டு போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதற்கான ஒரு அடிப்படை. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் என்ன பண்ணுறான், நாங்கள் வந்துட்டு விட மாட்டோம், அழிச்சு தீர்வோம் அப்படின்றான். இஸ்ரேல் என்ன சொல்லலாம்னு சரி, இதுக்கு மேலே அமெரிக்காவுடைய சப்போர்ட், இந்த போர் மட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இஸ்ரேல் தொடுக்கக்கூடிய எந்த ஒரு யுத்தத்துக்கும் நேரடியாக அரபு நாடுகளும் ஈரானும் ஒன்று சேர்ந்து பதிலடி கொடுக்கும். நீ இந்த ரீஜனில் வந்துட்டு நீ டென்ஷனை உருவாக்குற, உன்னை நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்துடுவோம். இப்போ அதான் ட்ரம்ப் சொல்றது டெட்லைன் டைம், அதான் வார்னிங்னு ஒன்று சொல்லிட்டு பிறகு வந்து ஈரானுடைய கப்பல்கள், கண்ணி வெடி வைக்கக்கூடிய கப்பல்களை கண்டதும் சுட உத்தரவிட்டிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்கணும்? அப்படிப்பட்ட நடவடிக்கைலாம் எடுத்து அவர் என்ன சாதிக்க போறாரு? எவ்வளவு நாள் நீ வந்து உன்னால முற்றுகையிட போறோம்? அவருடைய நாட்டினுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்னா அவனுடைய கரையில் இருந்துட்டு 14 நாட்டிகல் மைல்ஸ், ஒரு நாட்டிகல் மைல்ஸ் 1.8 கிலோமீட்டர்ஸ். அதுக்கு பேர் என்னன்னா, ஒன்று பர்சியன் வளைகுடா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓமன் வளைகுடா. இதில் நீ எப்படி வரலாம்? இந்த கேள்வி வந்துட்டு ஈரான் எழுப்புவானு. இந்த நீரிணை பகுதி என்னுடையது, நீ எப்படி வந்து வங்காள விரிகுடால அமெரிக்கா வந்துட்டு நான் விடுவாங்களா? இந்தியா வந்தன்னா தாக்குவோம் அப்படின்ட்டுருவான். யாரும் விட மாட்டாங்க. அவங்களுடைய வாட்டர்ஸ், அது அவங்களுடைய நீர்ப்பகுதி, அவங்களுடைய கடற்பகுதி, விட்டு தரவே மாட்டாங்க. அதனால இவர் சொல்லலாம், ஆனால் செய்ய மாட்டார். இவர் செஞ்சாருன்னா எதிர்வினை பயங்கரமா இருக்கும். ஏன்னா அவனுடைய கப்பல் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு ரொம்ப நாள்லாம் ஆகாது, அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். ஈரான் மீது தாக்குதல் வந்து எந்த கணமும் நாங்கள் தொடருவோம், தொடங்குவோம், ரெடியா இருக்கோம், அமெரிக்காக்காக தான் காத்திருக்கோம் அப்படின்னு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்றாரு. அந்த சொல்லும்போது கமேனியுடைய வம்சத்தை அடியோடு அழித்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு மிரட்டலை சொல்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படி பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு இஸ்ரேல் மீண்டும் போரை தொடுப்பதற்கான ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறாங்கன்னா கிரவுண்ட் அப்படி அங்க இருக்கா? ஏன்னா நிறைய அவர்களும் இழந்திருக்கிறாங்க, அதை வெளியே காமிக்கவே இல்லை. அமெரிக்காவுக்கு வார்த்தைக்காக காத்திருக்கிறோன்னு சொல்றாங்க. இஸ்ரேல் வந்துட்டு காசால அடிச்சா மாதிரி, லெபனான்ல வந்துட்டு ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக அடிச்சா மாதிரி ஈரானெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஈரான் வந்துட்டு திருப்பி அடிப்பான், வலிமையாக அடிப்பான். வலிமையாக அடிக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு அவன் 20 வருஷம் எடுத்துக்கிட்டான். இன்னைக்கு வந்துட்டு ஈரானை மையமாக வச்சுக்கிட்டு ஒரு அலையன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரைட்டுங்களா? ஈரான், ரஷ்யா, சைனா, வடகொரியா, இன்னும் சொல்ல போனால் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவுடைய மறைமுக ஆதரவு, அந்தாண்ட பிரேசில், எல்லாரும் வந்துட்டு அந்தாண்ட வந்து லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாரும் அலைன் பண்ணிட்டான் அப்படின்னா இதுவரை இருக்க யூனிபோலார் வேர்ல்டு அப்படின்ற நல்லா மாறி அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு கூட்டணி உருவாயிடும். இப்படி ஒரு கூட்டணி உருவாயிடுச்சு அப்படின்னோம்னா அதை விட அமெரிக்காவுக்கு டேமேஜிங் வேறு எதுவுமே இல்லை. முதல்ல பண்ணக்கூடியது பெட்ரோ டாலரை காலி பண்ணுவாங்க.
டாலர் இருந்தால் தான் பெட்ரோல் வர்த்தகம் நடக்கும் அப்படின்ற இடத்த வந்துட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னோம்னா முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது வளைகுடா நாடுகள் இருக்கு. இந்த வளைகுடா நாடுகள் எல்லாம் அமெரிக்கா வந்துட்டு பாதுகாப்பு தரேன்னு சொன்னேன். ஆனா உன்னாலதான் எனக்கு சிக்கலே வருது. நீ இஸ்ரேலுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ண, இவன் அடிக்க, இவன் உன்னை அடிக்கிறதுக்காக என்னுடைய நாட்டின் மீதும் குண்டு வீசுறான். ஸோ இதை நான் எவ்வளவு காலம் தாங்க முடியும்? எங்களால தாங்க முடியாது. நான் அவனோட எங்களுக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஈரான் வரை சொல்லிட்டான், எனக்கு சவுதிக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஈராக்குக்கு என்ன பிரச்சனை, எனக்கு கட்டாருக்கு என்ன பிரச்சனை, எனக்கு குவைத்துக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஜோர்டானுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு லெபனானுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறான். அப்ப என்ன ஆகும்? ஒரு நேரத்தில் இந்த ஷியா சுன்னி அது கதையெல்லாம் காலி ஆயிடும். வாடணும்னு வரும்போது அமைதி தான் முதல்ல நிலைநாட்டப்பட வேணும். அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஐநாவை பகைச்சிக்கிட்டாச்சு, இஸ்ரேலுக்காக எல்லாரையும் பகைச்சிக்கிட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே பகைச்சிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு ஆளே இல்லை. அதனால இந்த போரை இதுக்கு மேலே தொடர்ந்தான் அதை விட முட்டாள்தனமான ஒரு முடிவு இருக்கவே இருக்காது. இஸ்ரேல் வந்து கமேனி வம்சத்தை அழிச்சிருவேன்னு சொன்னாலும் அமெரிக்காவுடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கணும். ஆனால் அமெரிக்கா அதை ஆதரிக்காது, இது பின்வாங்கும் அப்படிங்கிறது தான் நிலையா இருக்கு. அதாவதுங்க, அமெரிக்காவுடைய ஒப்புதல் அப்படின்றது அமெரிக்கா தன் நிறையிலேயே மண்ணள்ளி போட்டுக்கிறது. ரெண்டாவது, அவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறான். இஸ்ரேல் நீ ஒப்புதல் கொடுத்தா என்ன அர்த்தம்? நீ சப்போர்ட் பண்ணதானே நான் சண்டை செய்ய முடியும் அப்படின்றது தான். சரிங்க, இப்போ இந்த நேரத்தில் ஈரானுக்கு இந்தியாவிலிருந்து செல்லக்கூடியவர்கள் செல்ல வேண்டாங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஒரு மாதிரி சுமூகமாக போகிற மாதிரி இருந்தாலும் விமான போக்குவரத்து தான் தொடர்ந்தாலும் இதை வேணான்னு எச்சரிக்கக்கூடிய நோக்கம் என்ன? பாதிப்பு ஏற்படும். போறதுனால எந்த விதமான இதுவும் இல்லை. எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அன்சர்டைனா இருக்குது. இன்னொரு முடிவுக்கு வரல, நிச்சயமற்ற தன்மை இருக்குது. நம்முடைய ஷிப்பு நடுவில் போயிட்டு வந்துகிட்டு இருந்தது, எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு இருந்தது. இப்போ அமெரிக்காவும் தடுக்கிறான், அவனும் தடுக்கிறான். என்ன பண்ண முடியும் நம்ம? அப்போ இந்த நிலையில வந்துட்டு நாளைக்கு எந்த நேரமும் கொண்டு வச்சுறான். லூசு தானே ட்ரம்ப். நம்ம வெளிப்படையாவே பேசுவோம். பைத்தியம் என்னன்னாலும் பண்ணுங்கிறீங்க. அப்படிதான் அது. அது நம்ம தோல் மேல கை போட்டு இருக்கிறதுனால நம்மளோட ஃப்ரெண்டு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா காலி முடிஞ்சு போச்சு. அதனால எதுவும் நடக்கலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு பாதுகாத்து வச்சுக்கிறோம். எவ்வளவு லட்சக்கணக்கான பேர் வந்துட்டான் வளைகுடா நாடுகள்ல இருந்து நாடு திரும்பிட்டான். அதனால இன்னும் திரும்பி போறதை பத்தி முடிவே எடுக்கல. சவுதியெல்லாம் கடுமையான கவலையில இருக்கிறான். ஏன்னா எண்ணெய் வர்த்தகம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகுது. புரியுதுங்களா? இந்த வளைகுடா பகுதின்றது இந்த பெர்சியன் குடாவும் இந்த ஓமன் குடாவும் ரொம்ப முக்கியமான இடங்கள். இவரு எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு பெரிய கிரைசிஸ் உருவாக்குறாரு. ஒண்ணு வேணாம், அவனுடைய கிரைசிஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வடகொரியாவுக்கும் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கு வராது, சீனாவுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் தன்னுடைய கப்பலை வந்துட்டு 4-5 நாசகாரி கப்பல்களோட வச்சுக்கிட்டு எண்ணெய் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்தானே நீ என்ன பண்ணுவ? நான் என்னோட எண்ணெய் வர்த்தகம் பண்றான், எனக்கு எண்ணெய் தேவை, கச்சா எடுத்துக்கிட்டு நான் போறேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஆயில் ஷிப்பு கண்டெய்னரை எடுத்துக்கிட்டு இவன் நேரம் உள்ள வந்தானே என்ன பண்ணுவான் நீ? அமெரிக்கா ஒன்று நான் தடுப்பேன் அப்படின்னா தடுத்து பாருன்னுவான். பக்கத்துல 4 ஷிப்புங்க இருக்கும். என்ன பண்ணுவான் நீ? அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள இவர் வந்து வித்ட்ரா பண்ணிவான். அதனால சொல்றேன், கௌரவமான ஒரு பின்வாங்கலை திட்டம் முடிக்கிறார் அப்படின்னு நான் சொல்றது காரணமே தான். சைனா இது வரைக்கும் இறங்கல, இறக்கி விட்டுறாத அப்படின்றதுதான் அவனுடைய வாணி. சரி, இறுதியாக ஒரு கேள்வி. அமெரிக்க கடற்படை செயலாளர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு அதிரடியாக. என்ன காரணம்? மேபி அங்க அடி வாங்கினது இவருடைய இது அவங்கள சாகிறதுக்கு விட மாட்டாங்க. அதான் சொல்ல வரேன்னு. அந்தாண்ட இவன் குண்டு வீசி 10 லட்சம் பேர் கொல்லுவான். அதுக்கெல்லாம் அமெரிக்கா விடமாட்டான். அவனுடைய வீரன் 2 பேர் செத்து போயிட்டான்னா அங்க இருக்கிற பிள்ளைங்க இருந்தாச்சுன்னா பெருசா படம் போட்டு பாத்தீங்களா அப்படின்வான். புரியுதுங்களா? அந்த மாதிரி அவன் அழுவாங்க. அதான் அவனுடைய பிரச்சனையே. ஃபர்ஸ்ட் அமெரிக்கா கேட்கக்கூடிய கேள்வி, எதுக்காக இந்த போர்? நமக்கு இதனால் என்ன பலன்? ஒண்ணும் இல்ல. ஆமா, அப்ப இருக்க நம்ம வீரர்கள் ஏன் சாகணுங்கும் போது அந்த அதிகாரிகளுமே பெரிதளவுல ட்ரம்போட பேசுவான். எனக்கு நெசசிட்டி. இப்போ நம்ம வந்துட்டு ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம். மோடி என்ன சொன்னாரு? உடனடியாக ராணுவ தளபதிகள், ராணுவம், கடற்படை தளபதி, விமானப்படை தளபதி எல்லாரும் கூப்பிட்டு பேசிட்டு எப்படி இதை செய்யலாம் அப்படின்றத நீங்க முடிவெடுங்கன்ட்டார். வெரி வைஸ் டிசிஷன் பை பிரைம் மினிஸ்டர் மோடி. அவங்க தான் முடிவெடுத்தாங்க. பொலிட்டிக்கல் டிசிஷன் என்ன ஆடினோம்னா, இந்த மாதிரி ஒண்ணு நடந்துருச்சு, வாழ்க்காவில் தாக்கம் நடந்துருச்சு, பதிலடி கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்ன்றதை நீங்க முடிவெடுத்துங்க. வைஸ் டிசிஷன். இங்க என்ன பண்ற? நான் போருக்கு போறேன், நீ வந்து புடுங்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? சாவது யாரு? புரியுதுங்களா? சோ நீங்க எப்பொழுதுமே ஒண்ணு பண்ணணும். ராணுவ தலைமைகள்லாம் வந்துட்டு நான் நாட்டினுடைய பாதுகாப்பு, என்னுடைய நாட்டுக்கு எதிரான அக்ரஷனை நான் தடுத்துருவேன். அதுல நான் அன்காம்ப்ரமைசிங். ஆனா இன்னொரு நாட்டின் மீது தடுக்கணும், போர் தொடுக்கணும் அப்படின்னா வலிமையான காரணங்கள் தான் அவங்க செயல்படவே மாட்டாங்க.
புரியுதுங்க. அதன் காரணமாக தான் அந்த ட்ரம்ப்புக்கும் அந்த அதிகாரிகளுக்கும் ஏற்கனவே ராணுவ தளபதி ஒருத்தர் நீக்கிறாருல. ஆமா ஆமா ஆமா. அதனால அது போன்றது அது ஒரு செயலா பார்க்க முடியுது. பொறுத்து வந்து பார்ப்போம் ஐயா. இந்தியா அப்படின்ற இந்த நாடு கொஞ்சம் வாயை திறந்ததுன்னா நல்லா இருக்கும். இப்போ 30ஆம் தேதி கூட்டம் இருக்குல்ல, பேசிதானே ஆமா, ஆகணும். பேசி நாடாளுமன்றத்திலேயாவது விவாதிச்சோம்னா அந்த செய்தி அங்க போகும். இந்தியாரும் கடுப்பேறிட்டாங்க, கடுப்பா இருக்கிறான் அப்படின்ற செய்தியை போச்சுன்னா அமெரிக்காவுக்கு இது நல்லா இருக்கும். அதை கூட மோடி செய்ய மாட்டேங்கிறார். சரிங்க, நடக்குதான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி ஐயா.